அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மிதுன ராசியில் 4, 13, 22 இந்த தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுக்கான விளக்கம்தான் இது. சரி, அதற்கு முன்னாடி இந்த சேனல், அதாவது சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதன் வழியாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரி, மிதுன ராசி அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆனந்தமாக வாழக்கூடியவர்கள். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, மற்றவங்கக்கிட்ட அதை பற்றி சொல்ல மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, தன்னோட குறைகளை பிறர்கிட்ட காட்டி அவங்களுக்கு மன கஷ்டப்படுற அளவுக்கு இவங்க நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்களோட குடும்பத்தார்களோ உற்றார் உறவினர்களோ அன்பர்களோ நண்பர்களோ இவங்க யாருக்குமே இவங்க கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனமுடையவர்கள். எப்போதுமே பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கொள்வாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு நல்ல திறமையும் சுறுசுறுப்பான ஆற்றல், அதிகமான சிந்தனை, ரொம்ப கூர்மையான சிந்தனை, அறிவாற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ இதில் நாலாவது எண்ணுன்னு சொன்னாலே ராகு. இந்த ராகுவோட எண்களில் பிறந்ததுனால இவங்களோட திறமை பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ரொம்ப திறமையாக இருப்பார்கள். ராகுவோடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக இவங்களுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா இவங்க வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைவார்கள். அடுத்ததாக 13, சூரியனும் குருவும் சேர்ந்து ராகுவாக மாறக்கூடியது. பொதுவாக இந்த ஒரு எண்ணில் பிறந்தவங்களை கண்டாலே மற்றவங்க பயப்படுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு தனி திறமை, ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய சமுதாயத்தில் தனக்குன்னு தனி இடத்தை பிடிக்க வேண்டும், தனி ஒரு வரலாறை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் போராடி வெற்றி அடைவார்கள். அதனால் இவங்களை சுற்றி நிறைய பொறாமைப்படக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது இதே மிதுன ராசியில் 22வது எண், அதாவது சந்திரனும் சேர்ந்து ராகுவாகிறார்கள். இவங்களோட தனித்திறமைன்னு பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயுமே தனித்திறமை பெற்றவர்கள், தனி ஆற்றல் பெற்றவர்கள். இவங்க அன்பு, பாசம் எல்லாத்துக்கும் ரொம்ப அடிமையானவர்கள். ஸோ இந்த 22இல் பிறந்தவங்களுக்குன்னு தனி ஆற்றல் இருக்கும். இவங்களோட திறமை என்பது அபாரமான திறமை. ரொம்ப கற்றுக் கொடுப்பது, அதாவது பயிற்றுனராக வருவது மற்றும் பயிற்சியாளராக வருவது, சொற்பொழிவு ஆற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. முக்கியமாக இந்த 22இல் பிறந்தவர்கள் ரொம்ப அழகாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்களை கவரக்கூடிய ஆற்றலும் அழகும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். சரி, மொத்தமாகவே இந்த 4, 13, 22இல் பிறந்தவர்கள், முக்கியமாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க இன்றைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சாக்கா அது பத்தாது, இன்னும் 1 லட்சம் சம்பாதிக்கணும், அதற்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்க போதும் இதோட நிறுத்திடுவோம்னு நினைக்க மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையின் வெற்றியை தொடர்ந்து மேலும் மேலும் போய்கொண்டே இருக்கணும், பெரிய அளவில் வெற்றி அடையணும், பெரிய அளவில் சாதிக்கணும். இவங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து மேலே மோகம் அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெற்றி அடைவோம், எதுவாக இருந்தாலும் சரி அதை நான் சரியாக கையாளுவேன், அதை என்னால் கையாள முடியும் என்ற தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவர்கள் பேசுவதை கேட்காமல் தன்னுடைய சிந்தனை கொண்டே வெற்றி அடையணும்னு வெற்றி அடைவார்கள். வெற்றி என்பது இவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. அதுக்காக இவங்க நிறைய போராடுவாங்க. கண்டிப்பாக இவங்க அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.